சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி தர வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. கட்டாயமாக வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முந்தைய காலகட்டத்திலாம் வங்கியில் நம்ம மினிமம் பேலன்ஸ் இல்லாமையே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது. அதையே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா மாற்றி ஒரு மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது குறைந்தபட்சமாக உங்களோட பேங்க்கில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ரூல்ஸ் அனைத்து வங்கியுமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே போட்டாங்க. இந்த மினிமம் பேலன்ஸையே நிறைய பேரால் வந்து பாதுகாக்க முடியாமல் திணறிட்டு இருக்க நிலையில் இப்போது அனைத்து வங்கிகளுமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையாக இருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உயர்த்தி இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. இப்போது எந்தெந்த வங்கிக்கு எவ்வளோ அமௌண்ட் உயர்த்தியிருக்காங்க, மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருந்து எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா என்னென்ன வங்கின்னு. இதில் முதல் வங்கியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம இந்தியாவிலேயே அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட முதன்மை வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees வச்சு நம்ம மினிமம் பேலன்ஸாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போவே குறைந்தபட்சமாக 3000 ரூபாய் இருக்கணும் மினிமம் பேலன்ஸான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை உயர்த்தி இன்னுமே 5000 ரூபாய் வந்து இனிமே அனைத்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வாடிக்கையாளர்களும் வச்சிருக்கணும் அப்படின்ற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இரண்டாவதா பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி இது வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க ரூபாய் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதை 3500 ரூபா வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. இனிமே மினிமம் பேலன்ஸ் 3500 ரூபா இருக்கணும். கனரா பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1000 ரூபா அப்படின்றது மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கணும். இப்போது அதை உயர்த்தி ரூபாய் 2500 ரூபாவாக மாற்றிருக்காங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க 2500 ரூபா கட்டாயமாக மாதமே வச்சிட்ருக்கணும். இன்கேஸ் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் 1 ரூபா குறைஞ்சா கூட உங்களுக்கான அந்த ஃபைன்ன்றது மாதமுமே பிடிப்பாங்க. நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரையும் நிறைய மக்கள் ஏழை எளிய மக்களாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஒரு சேவிங்ஸ்க்காக தான் பேங்க் அக்கௌண்ட்டையே ஓப்பன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம பேங்க்கை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் சொன்ன இந்த பேங்க்கை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதோட மினிமம் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.